ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக எங்களுக்கு இங்கே ராஜஸ்தான்லேருந்து வேற பக்கம் போக வேண்டியதாக இருந்துச்சு ஹஸ்பண்டோட ஒர்க்னால. அதனால எப்படி நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற திங்ஸ்லாம் பேக்கிங் பண்ணுறோம் அப்படின்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் இது வரைக்கும் 4-5 பக்கம் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கோம். அதனால அதை வச்சு உங்களுக்கு நான் எப்படி பேக்கிங்லாம் ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சில எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அன்வான்ட் திங்ஸ்லாம் நம்ம தனியாக ஒரு ரூமில் வச்சுருக்கோம் பார்த்துருக்கீங்களா? எக்ஸ்ட்ரா, அதாவது இந்த கொஞ்ச நாளைக்கு நமக்கு யூஸே ஆகாது அப்படின்ற மாதிரி திங்ஸ் எல்லாமே நீங்க ஃபர்ஸ்ட் பேக் பண்ணி எடுத்து வச்சிருங்க. கார்ட்போர்ட் பாக்ஸஸ்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா இன்னுமே ஈஸியா இருக்கும். எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த ட்ரங்க் நல்லா பெருசா ஒரு 4 ட்ரங்க் வச்சிருக்கோம். ஸோ அதுல கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுவோம். அதெல்லாம் மீதி இருக்க எல்லாத்தையும் இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸஸ்ல நாங்க பேக் பண்ணி எடுத்துப்போம். வீட்டுல என்ன அரேஞ்ச்மெண்ட்ல நாங்க கபோர்ட் வச்சிருக்கிறோமோ அதை அப்படியே எடுத்து நாங்க அரேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு போயிடுவோம் பேக்கிங். அப்பதான் நமக்கு அங்க போயிட்டு எடுத்து வைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் வசதியா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் இருக்கு, அதாவது ஹஸ்பண்ட் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ற புக்ஸ் எல்லாமே. ஸோ அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தேவைப்படாது, பேக் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பேக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா மத்த இந்த ஃபைல்ஸ் எல்லாம், அதாவது நம்ம இந்த வாரண்டி கார்டு, மத்த நம்மளோட ஸ்டடி சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் இதெல்லாம் வச்சிருப்போம்ல, அதெல்லாமே கன்ஃபார்மா தேவைப்படாது. ஸோ அதெல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம்னு சொல்லி எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா இந்த டெக்கரேட்டிவ்க்கு யூஸ் பண்ற, அதாவது தீபாவளி டெக்கரேஷன் அப்ப நீங்க பாத்திருப்பீங்க, தீபாவளி டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த லைட்டிங்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நம்ம கன்ஃபார்மா தேவைப்படாது. ஸோ அதுவும் நான் எடுத்து பேக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா மெடிசன்ஸ்லாம் பேசிக்கா ஏதாவது தேவை அப்படின்னா அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியர் ஆனது இல்ல நமக்கு தேவையில்லை அந்த மாதிரி இருக்கிற மெடிசன்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி டீக்ளட்டரிங் பாத்தீங்கன்னா நான் அப்பப்போ பண்ணிடுவேன். இப்போ நாங்க ஆக்சுவலா வேற ஊருக்கு போற மாதிரி இருக்கங்காட்டி சரி எல்லாம் சேர நம்ம வேணான்றதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற ஐடியால இருந்தோம். அந்த மெடிசன் பாக்ஸ்லயே பாத்தீங்கன்னா தேவையான மெடிசன்ஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாம் எது தேவையில்லையோ அதை எல்லாத்தையும் அப்படியே டிஸ்போஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பூஜா ஐட்டம்ஸ் எல்லாமே பேக் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பாத்தீங்கன்னா தனியா பாத்தீங்கன்னா ஒரு பேக் இருந்துச்சு. ஸோ அதுல எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம நீட்டா அங்க போய் எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் எல்லாம் நீட்டா எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன். அங்க போயிட்டு திரும்ப வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மத்த இந்த பூஜா ஐட்டம்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய மத்த ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் மெடிசன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் ஒரு ரேக்ல வச்சிருந்தேன். ஸோ அதை அப்படியே எடுத்து ஒரு பாக்ஸ்ல நம்ம ஃபில் பண்ணி வச்சிட்டோம்னா அங்க போய் எடுத்து வைக்கிறது நமக்கு ஈஸியா இருக்கும். பேக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள என்ன ஐட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு மேல எழுதிருங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ரானிக்கல் ஐட்டம்ஸ், பிளம்பர் ஐட்டம்ஸ் இதெல்லாம் நமக்கு இனி தேவைப்படாது. அப்படியே தேவைப்படுச்சுன்னா பக்கத்துல ஏதாவது வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக ஃபுல்லா ஏன் வெளில வச்சுட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த பேட்டரிஸ், அதுக்கப்புறமா இந்த ஹேமர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருப்போம்ல, வீட்டுக்கு பேசிக்கா தேவையானது அது எல்லாமே பாத்தீங்கன்னா தனியா பேக் பண்ணி வச்சிடுறேன். இது அப்படியே அந்த பாக்ஸோட கூட நம்ம அங்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் ஸ்டிச் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வரும்போது நான் இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்ல எடுத்துட்டு வந்திருந்தேன். ஸோ அது அப்படியே அதே கார்ட்போர்ட் பாக்ஸ்ல வச்சு அப்படியே ஜஸ்ட் டேப் மட்டும் போட்டு ரெடி பண்ணியாச்சு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா என்னோட டெய்லரிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ், அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கிராஃப்ட் எல்லாம் பண்றதுக்கு யூஸ் பண்றதுக்கு வச்சிருப்பேன் ஐட்டம்ஸ் எல்லாமே, வீடு டெக்கரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் இதெல்லாம் நமக்கு இனி தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சலாம்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெயின் இப்ப கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் எப்படி பேக் பண்றதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம ஏதாவது ட்ரெஸ்ஸோ இல்ல வேற ஏதாவது திங்ஸ் வாங்கினோம்னா ஃபோம் ஷீட்ஸ் எல்லாம் வரும் பாத்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. கன்ஃபார்மா இந்த மாதிரி பேக்கிங் டைம்ல இது யூஸ் ஆகும். ஆக்சுவலா இது எதுக்கு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, ட்ரெஸ்ல தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வச்சு அப்படி பேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் பாத்தீங்கன்னா அந்த ஃபோம் ஷீட் வச்சுட்டு மறுபடியும் மீதி மேல க்ளோஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சாச்சு. மீதி சின்ன சின்ன திங்ஸ்மே பாத்தீங்கன்னா ஏதோ பார்சல் ஏதோ வாங்கினதுக்கு வந்ததுதான். ஸோ அது வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே நான் கட் பண்ணி ஏற்கனவே நான் அரேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு வந்தேன் பாண்டிச்சேரில இருந்து வரும்போது. ஸோ அந்த ஆர்டர்லயே அப்படியே அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுட்டு இருக்கேன். மீதி எக்ஸ்ட்ராலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிச் பண்ணதுக்கு யூஸ் பண்ண கிளாத் எல்லாம் கொஞ்சம் வேஸ்ட் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே வச்சு அந்த மீதி இருக்க கேப் எல்லாம் நான் ஃபில் பண்ணிட்டேன். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட ட்ரெஸ் இருக்குல்ல, நல்லா டிஷர்ட்ஸோ இல்ல லெகின்ஸ் இந்த மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் அந்த கேப்ல எல்லாம் துணிச்சிங்கன்னா எந்த ஒரு ஷேக்குமே இருக்காது, நீட்டா இது வரைக்கும் என்னோட கிளாஸ் ஐட்டம் ஒண்ணு கூட உடஞ்சதே கிடையாது. இதோட நான் நிறைய பக்கம் ஷிஃப்டிங் வேலை பண்ணிட்டேன். ஸோ ட்ரெஸ்ஸுக்குள்ள வச்சு வைக்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் ஐடியா. நீட்டா மேல பாத்தீங்கன்னா மறுபடியும் அதை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க டேப் போட்டு ஒட்டிடுங்க மேல. இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம்ஸ் ஒரு சில முக்கியமான ஐட்டம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எழுதிட்டு மேல அதாவது ஐட்டம் உள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எழுதிட்டு ஒரு ஏரோ மார்க் போட்டுருங்க. அதாவது எது மேல் சைடு அப்படின்றத 4 பக்கமே ஏரோ மார்க் போட்டுருங்க. சப்போஸ் இந்த பாக்ஸ் நாங்க ட்ரங்க்குள்ள வச்சு எடுத்துட்டு போற மாதிரி இருந்தாலும் இல்ல நாங்க தனியா எடுத்துட்டு போற மாதிரி இருந்தாலும் இதை கரெக்டா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுக்காக இன்னும் கொஞ்சம் பேக்கிங் வேலை எல்லாம் இருக்கு. அதோட மெயினா இந்த மாதிரி டிவி இதெல்லாம் என் ஹஸ்பண்ட் எடுத்து பேக் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஐட்டம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நாங்க தனியா ட்ரங்க்லயே வச்சிருவோம். இப்போதைக்கு பேக் பண்ணது எல்லாமே தனியா எடுத்து
எடுத்து ஒரு ஓரமா வச்சாச்சு. இந்த கபோர்டு தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் கிளியர் பண்ணி எல்லாமே பேக் பண்ணி முடிச்சேன். அதுக்கப்புறமா அதுல இருக்கிற அந்த எலக்ட்ரானிக்கல் ஐட்டம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா தனியா ஒரு ட்ரங்க்குள்ள வைக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்ச், அதுக்கப்புறமா மத்த ஐட்டம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா போட்டோ ஃப்ரேம் அதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் ஃப்ரீயா வந்து எடுத்து வச்சிட்டு இருந்தேன். போட்டோ ஃப்ரேம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 2 3 தான் எங்க வீட்ல இருக்குது. அது மட்டும் தான் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வாட்ச் பாத்தீங்கன்னா நான் ஆக்சுவலா ஆன்லைன்ல தான் வாங்கினேன். நல்லா தான் இருக்குது. இனிமே அது வந்து நல்லா தான் ஓடிட்டு இருக்குது. ஆனா என்ன ஒரு ப்ராப்ளம்னா டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி தானே நம்ம செவுத்துல ஒட்டி இருந்தோம். இப்ப அதை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த டபுள் சைட் டேப் வந்து எல்லாமே நான் பிச்சுட்டு வெறும் அந்த போர்டு மட்டும் தான் வச்சிருக்கேன். நீ பாத்தீங்கன்னா மறுபடியும் நம்ம பேஸ்ட் பண்ணணும்னா புதுசா தான் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டணும். பட் அது ஒட்டுமா இல்ல என்னன்றது வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே பேக் பண்ணிடலாம்னு சொல்லி பேக் பண்ணேன். பட் வந்து க்ளோஸ் பண்ண முடியல. அதனால அந்த முள்ளெல்லாம் கழட்டி தனியா வச்சுட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அதாவது கீ ஸ்டாண்டு, அதுக்கப்புறமா ஒரு 2 போட்டோ ஃப்ரேம், இந்த வாட்ச் இதெல்லாம் வந்து நீட்டா ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சாச்சு. நீ மெயினா கிச்சன் தான். கிச்சன் நம்ம எடுத்து வைக்கிறது தான் பாத்தீங்கன்னா பெரிய வேலை. மத்ததெல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து இப்போ முடிஞ்சது எல்லாமே. கிச்சன் மட்டும் தான் மெயினா எடுத்து வைக்க வேண்டியது இருந்துச்சு. இது வந்து நான் ஏற்கனவே இந்த பாக்ஸ்ல வந்து இந்த குக்கரும், அதுக்கப்புறமா யோகர்ட் மேக்கரு, பிளாஸ்க் இதெல்லாமே வச்சிருந்தேன். அது கூட எக்ஸ்ட்ரா வந்து இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குன்னு சொல்லிட்டு கெஸ்ட் வந்தா யூஸ் பண்ணக்கூடிய பிளேட்ஸ், கப்பு அதெல்லாமே வந்து எடுத்து வச்சு நீட்டா பேக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கிரைண்டர் தான் நான் இப்ப பேக் பண்ணிட்டு இருக்கிறேன். கிரைண்டர் வந்து ஆன்லைன்ல தான் வாங்கினோம். ஆன்லைன்ல அவங்க எப்படி தெர்மாக்கோல்ல வச்சு பேக் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்களோ அது அப்படியே தான் வந்து அதே மாதிரி தான் நான் ஆக்சுவலா பாண்டிச்சேரியில இருந்து பேக் பண்ணி இங்க ராஜஸ்தான் சென்ட் பண்ணேன். கடைசியில பாத்தீங்கன்னா அது அந்த உள்ள இருக்குல்ல ஸ்டிக், கிரைண்டரோட கல்லு வந்து மாட்டிருக்கிறோம் பாத்தீங்களா, அந்த ஸ்டிக் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா உடஞ்சிருச்சுங்க. வந்து ஓபன் பண்ணி பார்க்கும்போது இதே மாதிரி தான் நான் பக்காவா அவங்க வந்து பேக் பண்ணி கொடுத்த மாதிரி இந்த சைட்ல அந்த ரோல் எல்லாம் இருக்குல்ல, கார்ட்போர்ட் ரோல் அதெல்லாமே வச்சுதான் நான் பேக் பண்ணி சென்ட் பண்ணேன். இருந்தாலும் பாத்தீங்கன்னா உடஞ்சிருச்சு. அதனால வந்து இங்க ஆக்சுவலா ராஜஸ்தான் வந்துட்டு ஒரு 3 மந்த் வந்து நான் ரிட்டர்ன் ஊருக்கு போய் இந்த கிரைண்டர் ரெடி பண்ற வரைக்கும் எனக்கு மாவே வந்து ஆட்ட முடியாம இட்லி தோசை எல்லாம் டெய்லியும் சப்பாத்தி தான் போட்டுட்டு இருந்தோம். மார்னிங் பாத்தீங்கன்னா ஏதாவது உப்புமா, பொங்கல், கோதுமை தோசை இந்த மாதிரி ஏதாவது பண்ணிப்போம். நைட்டுக்கு பாத்தீங்கன்னா முக்காவாசி ஃபுல்லா சப்பாத்தியே தான் நான் போட்டுட்டு இருந்தேன். ரெடி பண்றதுக்கும் பாத்தீங்கன்னா நாங்க அங்க இங்கன்னு நிறைய பக்கம் பக்கத்துல இருக்கிற பெரிய சிட்டிஸ்லாம் கூட ஃபோன் பண்ணி கேட்டோம். சரி கொண்டு போய் நம்ம கொடுத்து கூட நம்ம ரெடி பண்றதுல ஒரு நாள் இதுக்குன்னு அப்படிலாம் கூட நாங்க பிளான் பண்ணோம். அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லி கடைசியில ரிப்பேர் பண்ண முடியாது, சவுத் இந்தியால மட்டும்தான் ரிப்பேர் பண்ண முடியும், இங்க வந்து எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லைன்னு அப்படி வச்சுட்டோம். ஸோ இந்த டைம் பக்காவா பேக் பண்ணியாச்சு. மீதி இருக்க அந்த குட்டி குட்டி கேப்ல கூட துணியெல்லாம் வச்சு பேக் பண்ணியாச்சு. கொஞ்சம் கூட அசையவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வேற ஏதாவது ரிப்பேர் ஆகுனா கூட இங்க ரெடி பண்றதுக்கு ஆள் இருக்கிறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா மிக்சியோ இல்ல மத்த எலக்ட்ரானிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி பண்ற காலத்துல. ஆனா கிரைண்டர் மட்டும் கிடைக்கவே இல்லை. கிரைண்டர் பாத்தீங்கன்னா நம்ம மட்டும் தான், சவுத் இந்தியன் மட்டும் தான், அதாவது நம்ம தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா நம்ம மட்டும் தான் யூஸ் பண்றோம். இங்க நார்த் இந்தியன்ஸ்லாம் வந்து கிரைண்டர்னா ஆக்சுவலா வீட்டுக்கு வந்தா பார்த்துட்டு இது என்னன்னு கேக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து மிக்சி வந்து பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த டைம் பாத்தீங்கன்னா நான் மட்டும் தான் ஊருக்கு போற மாதிரி இருக்கும். ஹஸ்பண்ட் வந்து இங்கேயே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரா மிக்சி பார்ட்ஸ், அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் இந்த வீட்டுக்கு தேவையான அதாவது குக் பண்றதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அவர் யூஸ் பண்ணுவாரு. ஸோ அதை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். என்னோட மிக்சி பாத்தீங்கன்னா ஃபுட் ப்ராசஸரோட வரும். ஆனா அந்த சாப் பண்றது, ஸ்லைஸ் பண்றது இதெல்லாம் கூட நான் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஜூஸ் எல்லாம் வந்து புளியது கொடுத்தாங்க, அதெல்லாம் நான் யூஸ் பண்றதே இல்லை. அதெல்லாம் வேஸ்டா அப்படியே தான் இருக்குது. மீதி எல்லாமே பேக் பண்ணிட்டு இந்த குட்டி கேப்ல இருந்து மிக்சில அந்த 2 3 ஜார் இருக்குது, அது மட்டும் எடுத்து வச்சு பேக் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் கொஞ்சம் மெடிசன்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அதாவது ஆயுர்வேதா மெடிசன்ஸ், சித்தா மெடிசன்ஸ் அந்த மாதிரி வச்சிருந்தோம். ஏன்னா இங்க வந்து நம்ம ஊர்ல இருந்து இங்க வந்து நார்த் சைடு இருக்கிற நமக்கு சில இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும், ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வரும். அதுக்கெல்லாம் நான் வந்து ப்ரிப்பேர்டா மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன். அதெல்லாம் பேக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த பெரிய ட்ரங்க், ஒரு ட்ரங்க்ல தான் எனக்கு வந்து கிச்சன் ஐட்டம்ஸே இருக்கும். அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிக்சி, கிரைண்டரு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நம்ம வெளியே வைக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி பாத்திரம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரங்க் அளவு தான் வரும் எனக்கு. எப்பவுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து வீடு கிளீன் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். அதுவும் இல்லாம இந்த மாதிரி நம்ம ஷிஃப்ட் ஆகி போயிட்டே இருப்போம் அப்பப்ப அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கம்மி திங்ஸ் தான் ஈஸியா இருக்கும். மற்றபடி மளிகை சாமானமும் வந்து வேணான்ற ஐட்டம்ஸ்லாம் அப்படியே பாக்ஸோட எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சாச்சு. ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா வெறும் இந்த பருப்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் தான் அவர் யூஸ் பண்ணுவாரு. அதை மட்டும் தனியா ஒரு பாக்ஸ்ல வச்சுட்டு மீதி எல்லாமே வந்து அப்படி அப்படியே பேக் பண்ணியாச்சு. இங்க வந்து ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவர் அப்படியே அந்த ஷிஃப்ட் பண்ண இடத்துக்கே வந்துருவாங்க ஒர்க்குக்கு. இல்ல வந்து நாங்க மத்த பக்கம் வரும்போது என்ன பண்ணோம், இடையில லீவ் போட்டுட்டு ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஷிஃப்ட் ஆன பிளேஸ்க்கு வருவோம் நாங்க. இந்த டைம் அந்த மாதிரி இல்லாதனால நான் எல்லா கிராசரிஸுமே பேக் பண்ணிட்டு, இல்லைன்னா பக்கத்துல வந்து யாருக்காவது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு வெறும் இந்த பாக்ஸ் மட்டும் தான் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸ் பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் வாங்கும்போது கொடுத்த பாக்ஸ், அது இல்லாம இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா மீதி எல்லா கிராசரிஸையும் எடுத்து நீட்டா பேக் பண்ணியாச்சு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிராசரிஸ் தான். இது எல்லாமே பாத்தீங்கன்னா லாஸ்டா நான் வாங்காம இருந்துருவேன் மத்த பக்கம் இருந்து வரும்போது. அதாவது நடுவுல கொஞ்சம் ரொம்ப கேப் இருக்க போகுது நமக்கு.
இருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போற டைம்ல அப்படின்னா. மத்தபடி மீதி எல்லாமே வந்து நாங்க எடுத்து யாருக்காவது குடுத்துட்டு போயிருவோம். ஏன்னா இடையில நம்ம ஒரு 1 மந்த் அந்த மாதிரி வந்து கேப் விட்டுட்டு நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணணும்ன்றப்ப மேபி எல்லாம் பூச்சி விழுந்து கூட வேஸ்டா போயிடும். அதனால பேக் பண்ண பாத்தீங்கன்னா கரண்ட் வேற போயிடுச்சு. யூபிஎஸ் வீட்ல இல்ல. அப்படி அப்படியே ஒரு வழியா கரண்ட் வந்துருச்சு. அப்படி கிச்சன்ல இருக்கக்கூடிய கிளாஸ் ஐட்டம்ஸ் அதெல்லாமே பேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் இந்த கண்டெய்னர்ஸ்லாம் இருக்குது பாருங்களேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற மளிகை சாமான்லாம் போட்டு வச்சிருப்பேன்ல அதுல நீட்டா வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வந்து சுத்தி சுத்தி எடுத்து வச்சீங்கன்னா உடையாது அவ்வளவு சீக்கிரமா. இந்த டெக்னிக் தான் வந்து நான் ஏற்கனவே அந்த கிளாஸ் ஐட்டம்ஸ்ல பேக் பண்ணும்போது உங்ககிட்ட சொன்னேன் பண்ண சொல்லி. ஏன்னா ட்ரெஸ் வச்சோம்னாலே போதும். மத்தபடி வந்து நம்ம ஃபுல்லா ரேப் பண்ணி எடுத்து வச்சு பேக் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்ல. நியர்லி பாத்தீங்கன்னா ஒரு 2500 கிலோமீட்டர்ஸ் பக்கம்ல பேக் பண்ணி அனுப்பிச்சு வந்ததெல்லாம் இருக்குது. அப்ப கூட வந்து எனக்கு ஒண்ணுமே உடையல. இப்ப இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் நம்ம போற மாதிரி இருக்கும். இதை பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பேக் பண்ணி வச்சிருக்கேன். அந்த லாஸ்டா இருக்கிற கார்ட்போர்ட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் யூஸ் பண்றேன்னு சொன்ன கிராசரிஸ்லாம் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி பேஸ்கெட்லாம் இருக்குது பாருங்களேன். காயெல்லாம் போட்டு வைப்போல இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஃப்ரிட்ஜ் வந்து நம்ம கிளீன் பண்ணிட்டு இதெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ள போட்டீங்கன்னு வைங்க இனிமே வந்து உங்களுக்கு லக்கேஜ் வந்து கம்மியாகும். இது தனியா பேக் பண்ணி இது தனியா ஒரு பாக்ஸ் வந்துட்டு இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் வந்து வராது. நான் எப்பவுமே அந்த மாதிரி தான் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸ் இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் எல்லாமே வந்து நான் ஃப்ரிட்ஜில் தூக்கி போட்டுருவேன். ஹஸ்பண்ட்க்கு தேவையான கொஞ்சம் பாத்திரம் ஒரு செட்டு மட்டும் வச்சுட்டு பேசிக்கானது மிக்ஸி அதுக்கப்புறமா கொஞ்சம் பேசிக்கான கிராசரிஸ் ஒரு 2-3 கடாய் இது மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாமே வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். மீதி அந்த பாக்ஸ்ல வச்ச பாத்தீங்கன்னா ட்ரங்க்ல அவ்வளவுதான் எங்க வீட்டுல இருக்கிற ஐட்டம்ஸ். இதெல்லாம் மட்டும் இவர் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருவாரு. அது கொஞ்சத்தை இந்த மீதி இருக்கிற இடத்துல வச்சாங்கன்னு வைங்க கரெக்டா இருக்கும் இந்த ஒரு ட்ரங்க் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ரேக்கு இது ஆக்சுவலா ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த ரேக்கு இது வந்து நான் ஆன்லைன்ல தான் வாங்கினேன். வாங்கி இப்ப நியர்லி 5 இயர்ஸ் மேல ஆயிடுச்சு. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 7-8 டைம்ஸ் பக்கம் இதை நான் ரிமூவ் பண்ணிட்டு அசம்பிள் பண்ணிருக்கேன். ஆனா இருந்தாலுமே இன்னுமே வந்து அது நல்லா ஸ்ட்ராங்கா சூப்பரா இருக்கு இந்த ரேக். இப்போ வந்து உங்களுக்கு 5 ரேக்ஸ் இருக்கும். எவ்வளவு வெயிட் வச்சாலும் நல்லா தாங்குது. ஃபுல்லா நீங்க ரிமூவ் பண்ணிட்டு பேக் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டிவி எல்லாம் பேக் பண்ணோம்னா எவ்வளவு பெரிய கார்ட்போர்ட் பாக்ஸ் வரும் அவ்வளவு பெரிய சைஸ் தான் வரும். இப்போ நான் கீழே வச்சிருக்கேன் பாத்தீங்களா அந்த சின்ன பாக்ஸ்குள்ளேயே இந்த ஃபுல் ரேக்கும் போயிடும். ஸோ அந்த ஸ்டிக் மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் வந்து எல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா எங்க ஒண்ணு காணான்னு சொல்லி ஆக்சுவலா நான் தேடி அப்புறம் அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்டிக் எல்லாம் ஹோல்டு பண்றது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக்ல தான் ஒண்ணு கொடுத்துருக்காங்க ஒரு கிளிப் மாதிரி. ஸோ அதுவுமே வந்து நல்லா தான் இருக்குது இன்னுமே. ஸோ அது எல்லாமே வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சப்போஸ் ஒண்ணு மிஸ் ஆச்சுன்னு வைங்க அது வந்து மாட்ட முடியாம போயிடும். அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ எப்பவுமே நான் வந்து எடுத்து வைக்கணும் கவுண்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒண்ணு மட்டும் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க ஒண்ணு மிஸ் ஆச்சுன்னா யூஸ் பண்றதுக்கு. ஸோ எதுக்கு நம்ம தேவையில்லாத ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஆல்மோஸ்ட் கிச்சன் ஐட்டம்ஸும் பேக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த ரேக் வந்து ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கனால லாஸ்டா நான் பேக் பண்ணி எடுத்து வந்துடுறேன்னு சொன்னாங்க. இது ட்ராலி பாத்தீங்கன்னா நான் ஊருக்கு போறதுக்கு எடுத்துட்டு போறதுக்காக எல்லாம் பேக்கிங் வேலை இது எல்லாமே பாத்தீங்கன்னா சைட்ல பேக் பண்ணி வச்சு சின்ன சின்ன பாக்ஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ட்ரங்க்ல போட்டுருவோம். 4 ட்ரங்க் வச்சிருக்கிறோம். ஸோ அதுல போட்டுருவோம். கொஞ்சம் பெரிய ஐட்டம்ஸ் வெயிட்டா இருக்கிற ஐட்டம்ஸ் மட்டும் தனியா வச்சுப்போம். அதுக்கப்புறம் என்னோட மேக்கப் திங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஃபுல்லா வந்து நான் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு தேவையானது மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே அவ்வளவுதான். இதோட இந்த வீடியோ முடிச்சு உங்களுக்கு வந்து எப்படி வீடு எல்லாம் ஷிஃப்ட் பண்ணும்போது பேக் பண்றதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.